Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான எஃபெக்டிவ் பெட் டைம் வெயிட் லாஸ் ஸ்மூத்தி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது உங்களோட பெல்லி ஃபேட்டை மெல்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு ரெண்டே இன்கிரிடியன்ட் தான் தேவை. ஒன்று ஆப்பிள், இன்னொன்று ஜிஞ்சர். இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட்டுமே நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட்டுமே ரொம்ப ஹெல்தியானது பிகாஸ் தே ஆர் வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த ட்ரிங்க்கை ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 7 நாளில் உங்களுக்கு 3 kgs வரைக்கும் ரெடியூஸ் பண்ண முடியும். வேறு இன் கேஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் ஆஃப் த டேக்கு ப்ராப்பர் ஹெல்தி டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன், ரெட், ஆர்கானிக், நான் ஆர்கானிக் எந்த வெரைட்டினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஃபேட் செல்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜிஞ்சரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களோட மெட்டபாலிசமை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதனால வெயிட் லாஸ் ஆகும். ஜிஞ்சர் வந்து கேலரி இன்டேக்கையும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஹெல்தியான இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஆப்பிளை நல்லா கழுகி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோலை நீக்க தேவை கிடையாது. ஏன்னா தோலில் நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது. இந்த தோல் வந்து ரிச் இன் ஃபைபர். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். இது டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பிள்ஸ் வந்து விட்டமின் சியில் ரொம்பவே ரிச்சாக இருக்குது. அதே மாதிரி கேலரிஸ் வந்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சோட தோலை நீக்கிட்டு கழுகி ரெடியாக வச்சுக்கோங்க. இஞ்சை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேட் கட்டர். உங்களோட டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பிளட் சுகர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணும். இதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிடுங்க. அதில் கட் பண்ண ஆப்பிள்ஸ், ஜிஞ்சரை சேர்த்துருங்க. இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட ஆப்பிள், இஞ்செல்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ இந்த ஆப்பிள் ஜிஞ்சர் தண்ணியை வந்து ஒரு பிளெண்டருக்கு மாற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு ஜூஸர் ஜார் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்மூத்தியை இதுக்கு மாற்றிட்டு உடனே கன்சியூம் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஹெல்தியான வெயிட் லாஸ் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை பெட் டைமுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லாட்டி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரிங்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் டின்னருக்கு அப்புறமா 1 hour கழித்து தான் குடிக்கணும். அதே மாதிரி இதை முடிச்சதுக்கப்புறமா 15 minutes கழித்து தான் தூங்க போகணும். இந்த ட்ரிங்க் உங்கள் பெல்லி ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய மெட்டபாலிசத்தை தூக்கத்துலேயே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கும். டிராஸ்டிக்கான சேஞ்சஸை ஒரே வாரத்தில் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ரொம்பவே ஈஸி டு மேக் அண்ட் ஹெல்தியான ஒரு ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.